Hello students, let's continue with Civil Procedure Code lecture 34. So far we have seen till rule 30. Today we will start from rule 31. Rule 31 of order 21. Decree for specific movable property. Where the decree is for any specific movable or for any share in a specific movable, it may be executed by the seizure if practicable of the movable or share and by the delivery thereof to the party to whom it has been adjudged or to such person as he appoints to receive delivery on his behalf, or by the detention in the civil prison of the judgment debtor, or by the attachment of his property, or by both. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா செக்ஷன் 31 32ல ரொம்ப ரூல் 31 32ல ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப் ரூலுக்குமே நான் வந்துட்டு தமிழ்லையும் சொல்லிட்டு அதோட எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன். குறிப்பிட்ட அசையும் சொத்திற்கான தீர்ப்பாணை. தீர்ப்பாணையானது குறிப்பிட்ட அசையும் சொத்து எதற்குமாக அல்லது குறிப்பிட்ட அசையும் சொத்தில் பங்கு எதற்குமாக இருக்கிற போது நடைமுறையில் சாத்தியமானால் அந்த அசையும் சொத்தினை கைப்பற்றலாம் அல்லது பங்கை கைப்பற்றலாம். எந்த தரப்பினருக்கு அது தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதோ அது அந்த தரப்பினர்களிடம் அல்லது அவர் சார்பாக ஒப்புவிக்கப்படுவதற்கு தீர்ப்பு கடனாளியை உரிமையியல் சிறையில் அடைத்து வைக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிகிரி வந்து எது தொடர்பானதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ரிலேட்ஸ் டு ஸ்பெசிபிக் மூவபிள் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு ஈஸியா மூவபிள் அப்படின்னாலே நமக்கு ஈஸியா ஞாபகத்துக்கு வருது வெஹிக்கிள் தான். ஸோ வெஹிக்கிள் என்டையர் வெஹிக்கிளோ இல்லைன்னா வெஹிக்கிள் வந்து ஒரு ஷேர் ஒரு பார்ட்டோ வந்துட்டு டிகிரிட்டல் அமௌண்ட் ஆகி இருக்குது அப்படின்ற பட்சத்துல ஒண்ணு அந்த 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 வெஹிக்கிளை டைரக்டா அந்த டிகிரி ஹோல்டருக்கு கொடுக்கறதோ, அப்படி இல்லைன்னா இதை வந்துட்டு இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணியோ இல்ல சேல் பண்ணியோ சீஸ் பண்ணி மெயினா எடுத்து அந்த டிகிரி ஹோல்டருக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒன்னு டிகிரி ஹோல்டர் கிட்ட கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா எந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களோ அதை ரிசீவ் பண்றதுக்கு அந்த பர்சன் கிட்ட கொடுக்க முடியும். அது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா சிவில் பிரிசன்ல அந்த ஜட்மெண்ட் டேட்டாரை நம்ம வந்துட்டு அடைக்க முடியும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதை அட்டாச் பண்ண முடியும். ஸோ எது வேணும்னா செய்யலாம். Where any attachment under subrule 1 has remained in force for 3 months, if the judgment debtor has not obeyed the decree and the decree holder has applied to have the attached property sold, such property may be sold and out of the proceeds, the court may award to the decree holder in cases where any amount has been fixed by the decree to be paid as an alternative to delivery of movable property, such amount, and in other cases such compensation as it thinks fit, and shall pay the balance to the judgment debtor on his application. ஒன்றாவது உள்விதியின் படியான பற்றுகை ஒன்று 3 மாதங்களுக்கு அமலில் இருக்கிற போது தீர்ப்பு கடனாளி தீர்ப்பாணைக்கு கீழ்ப்படியாதிருந்தால் பற்றுகை செய்யப்பட்ட சொத்தினை விற்பதற்கு தீர்ப்பாணை பெற்றவர் விண்ணப்பித்திருந்தால் ஜப்தி செய்யப்பட்ட சொத்தை விற்கலாம். அசையும் சொத்தினை ஒப்புவிப்பதற்கு மாற்றாக செலுத்தப்படுவதற்கு தீர்ப்பாணையினால் தொகை எதுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற போது அத்தகைய தொகையையும் அது தக்கதென கருதும் நஷ்ட ஈட்டையும் விற்கப்பட்ட தொகையிலிருந்து தீர்ப்பாணை பெற்றவருக்கு நீதிமன்றம் வழங்கலாம். விற்கப்பட்ட தொகையில் மீதி ஏதேனும் இருப்பின் அதை தீர்ப்பு கடனாளியின் விண்ணப்பத்தின் பேரில் அவரிடம் அளிக்கப்படுதல் வேண்டும். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸிகியூஷன் பெடிஷன்ல அட்டாச்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அட்டாச் பண்ண உடனே வந்துட்டு சேல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? எல்லா பெடிஷன்ஸுமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ண உடனேவே சேல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ சப்போஸ் ஒரு 3 months வரைக்கும் அட்டாச் பண்ணி இருக்குது, ஆனா ஸ்டில் அதுக்கப்புறம் கூட அவங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண முடியும். சேல் பண்ணிட்டு என்ன அமௌண்ட் டிகிரி ஹோல்டருக்கு கொடுக்கப்பட வேண்டியதோ, ஏதாவது சப்போஸ் காம்பன்சேஷன் இருந்ததுன்னா அதோட சேர்த்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துரு. சப்போஸ் ஏதாவது ரிமைனிங் இருக்கு அப்படின்னா ஜட்மெண்ட் டேட்டார் கேட்டுக்கிட்ட ஆன் அப்ளிகேஷன் தி ரிமைனிங் அமௌண்ட் கேன் பி given to him, given to the judgment debtor. Where the judgment debtor has obeyed the decree and paid all cost of executing the same which he is bound to pay, or where at the end of 3 months from the date of the attachment no application to have the property sold has been made, or if made has been refused, the attachment shall cease. தீர்ப்பு கடனாளி தீர்ப்பாணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதோடு அவர் செலுத்துவதற்கு கட்டுப்பட்டுள்ள தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கான செலவு தொகைகளையும் செலுத்தி இருக்கிற போது அல்லது பற்றுகை தேதியிலிருந்து 3 மாதங்கள் முடிவடைந்தும் சொத்தினை விற்பதற்கு விண்ணப்பம் எதுவும் செய்யப்பட்டிராத போது அல்லது
செய்யப்பட்டிருந்து மறுக்கப்பட்டிருக்கிற போது பற்றுகை நீங்கிவிடும். எப்ப வந்துட்டு இந்த சப்ரூல் 3ல எப்ப வந்துட்டு அந்த ஜப்தி செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த அட்டாச்மெண்ட் ரிலீஸ் ஆகுது, சீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஜட்மெண்ட் டேட்டார் வந்து என்ன அமௌண்ட் கட்ட வேண்டியதோ அதை வந்து டிகிரி ஹோல்டருக்கோ இல்லைன்னா த்ரூ கோர்ட்டோ இல்லை டைரக்டாவோ கட்டி முடிச்சிட்டாரு. ஓகேவா? ஸோ அப்ப அட்டாச்மெண்ட்டை சீஸ் ஆகுது, அதாவது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா 3 months ஆகியும் சேல்க்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணல அப்படின்ற போதோ இல்லைன்னா அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அதை வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற போதோ அந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு சீஸ் ஆயிடும். சரிங்களா? ரூல் 32. Decree for specific performance for restitution of conjugal rights or for an injunction, where the party against whom a decree for the specific performance of a contract or for restitution of conjugal rights or for an injunction has been passed has had an opportunity of obeying the decree and has willfully failed to obey it, the decree may be enforced. In the case of a decree for restitution of conjugal rights by the attachment of his property, or in the case of a decree for specific performance of contract or for an injunction, by his detention in the civil prison or by attachment of his property or by both. அதாவது இப்போ வந்துட்டு இது ரெண்டுமே வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் மேட்ரிமோனியல் விஷயங்களை தொடர்பா டிஸ்பியூட்ஸ் தொடர்பா கான்ஜுகல் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது தொடர்பா சொல்றாங்க. குறித்த வகை நிறைவேற்றத்திற்கு அல்லது மன வாழ்வு உரிமைகள் மீட்டடைவதற்கு அல்லது ஓர் உறுத்து கட்டளைக்கான தீர்ப்பாணை ஓர் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அதனை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அல்லது மனவாழ்வு உரிமைகளை மீட்டு தருவதற்கு அல்லது எந்த தரப்பினருக்கு எதிராக உறுத்து கட்டளைக்கு தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தரப்பினர் தீர்ப்பாணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருந்த போதிலும் வேண்டுமென்றே அதற்கு கீழ்ப்படிய தவறி இருக்கிற போது மனவாழ்வு உரிமைகளை மீட்டு தருவதற்கான தீர்ப்பாணையாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவருடைய சொத்தினை பற்றுகை செய்வதன் மூலம் நிறைவேற்றலாம். ஒரு ஒப்பந்தத்தை அதில் குறிப்பிட்டுள்ளபடி நிறைவேற்றுதலுக்கான அல்லது ஒரு உறுத்து கட்டளைக்கான தீர்ப்பாணையாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் உரிமையியல் சிறையில் அடைப்பதன் மூலம் நிறைவேற்றலாம் அல்லது அவருடைய சொத்தினை பற்றுகை செய்வதன் மூலம் நிறைவேற்றலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ எல்லாத்த பற்றியும் வந்துட்டு சொல்றாங்க. இதுல ஒரு ஆர்டர் ஹஸ் பீன் பாஸ், ஓகேவா, டிகிரி பாஸ் பண்றாங்க, அதுக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டா இருக்கா இல்ல ஏதாவது இன்ஜெக்ஷன் ஆர்டரா இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு இஷ்யூல ஒரு டிகிரி பாஸ் பண்றாங்க அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹஸ் பீன் கிவன், அவங்களுக்கு போதுமான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது அந்த ஆர்டரை அவங்க ஒபே பண்றதுக்காக. ஓகே, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, வேணும்னே அந்த ஆர்டரை அவங்க ஃபாலோ பண்ணல, டிகிரியில இருக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கல அப்படின்ற போது மேட்ரிமோனியல் அதாவது கான்ஜுகல் ரைட்ஸ்க்கான கேஸா இருந்தது அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது அப்படின்னா இன்ஜெக்ஷனுக்காக இருந்தது அப்படின்னா ஒண்ணு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணலாம் இல்லைன்னா சிவில் பிரிசன்ல அவங்கள அடைக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. Where the party against whom a decree for specific performance or for an injunction has been passed is a corporation, the decree may be enforced by the attachment of the property of the corporation or with the leave of the court, by the detention in the civil prison of the directors or other principal officers thereof, or by both attachment and detention. So இப்போ வந்துட்டு ஒரு கார்பரேஷனுக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டரோ இல்லைன்னா இன்ஜெக்ஷன் ஆர்டரோ இருக்குது, அதை அவங்க செயல்படுத்தலை அப்படின்னா ஒன்று அந்த கார்பரேஷனோட ப்ராப்பர்ட்டியை நம்ம அட்டாச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வித் லீவ் ஆஃப் தி கோர்ட்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ஸோ கோர்ட்டோட பர்மிஷனோட அதோட டைரக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள சிவில் பிரிசன்ல அடைக்கலாம், அப்படி இல்லைன்னா அதோட முக்கியமான ஆபீசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா ஆபீசர் இன்சார்ஜ் அவங்கள வந்துட்டு அடைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சொத்துக்கள் அந்த இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து அதாவது சிவில் பிரிசன்லயும் அடைக்கலாம் சொத்தையும் வந்துட்டு அட்டாச் பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த தரப்பினருக்கு எதிராக குறித்தபடி நிறைவேற்றுதலுக்கான அல்லது ஒரு உறுத்து கட்டளைக்கான தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தரப்பினர் ஒரு கூட்டு நிறுவனமாக இருக்கிற போது அந்த தீர்ப்பாணை கூட்டு நிறுவனத்தின் சொத்தினை பற்றுகை செய்வதன் மூலம் நிறைவேற்றப்படும் அல்லது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அதன் இயக்குநர்கள் அல்லது வேறு முக்கிய அலுவலர்களை உரிமையியல் சிறையில் அடைப்பதன் மூலம் நிறைவேற்றப்படும் அல்லது இரண்டின் மூலமும் நிறைவேற்றப்படும். Subrule 3. Where any attachment under Subrule 1 or Subrule 2 has remained in force for 6 months, if the judgment debtor has not obeyed the decree
and the decree holder has applied to have the attached property sold. Such property may be sold, and out of the proceeds, the court may award to the decree holder such compensation as it thinks fit and shall pay the balance to the judgment debtor on his application. Suppose in the subrule 1, subrule 2 இது ரெண்டுத்தையும் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க அண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அட்டாச்மெண்ட் பண்ணியும் 6 months ஆனதுக்கு அப்புறம் கூட ஜட்மெண்ட் டேட்டர் அந்த ஆர்டரை அவங்க வந்து ஒபே பண்ணல, டிகிரியை வந்துட்டு ஒபே பண்ணல அப்படின்ற போது அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு வித்து அந்த பணத்தை காம்பன்சேஷனா இருக்குது அப்படின்ற பட்சத்துல டிகிரி ஹோல்டருக்கு கொடுக்க முடியும். சப்போஸ் எஞ்சி அமௌண்ட் அதாவது ரிமைனிங் பேலன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா that can be given to the judgment debtor. ஒன்றாவது உள்விதியின் கீழ் அல்லது இரண்டாவது உள்விதியின் கீழ் எதுவும் 6 மாதங்களுக்கு அமலில் இருக்கிற போது தீர்ப்பு கடனாளி தீர்ப்பாணைக்கு கீழ்ப்படியாது இருக்கும் போதும் தீர்ப்பாணை பெற்றவர் பற்றுகை செய்யப்பட்ட சொத்தினை விற்பதற்கு விண்ணப்பித்திருக்கும் போதும் அத்தகைய சொத்து விற்கப்படலாம். ஜப்தி செய்யப்பட்ட சொத்து விற்கப்பட்டதிலிருந்து கிடைத்த தொகையை தீர்ப்பாணையை பெற்றவருக்கு நீதிமன்றம் அது தக்கதென கருதும் நஷ்ட ஈட்டுடன் அளிக்கலாம். அந்த தொகையில் மீதி ஏதேனும் இருப்பின் அதை தீர்ப்பு கடனாளிக்கு அவரது விண்ணப்பத்தின் பேரில் அதனை கொடுத்தல் வேண்டும். Okay. Where the judgment debtor has obeyed the decree and paid all cost of executing the same which he is bound to pay, or where at the end of 6 months from the date of attachment no application to have the property sold has been made, or if made has been refused, the attachment shall cease. So இதுலயும் பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேட்டர் பணத்தை கரெக்டா பே பண்ணிட்டாங்க, எல்லா அந்த செட்டில்மெண்ட்டையும் டிகிரியில சொல்லியிருக்க அமௌண்ட் மொத்தத்தையும் பே பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ இல்லைன்னா 6 months ஆகியும் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணல அப்படின்னாலோ அந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு சீஸ் ஆயிடும். Subrule 5. Where a decree for the specific performance of a contract or for an injunction has not been obeyed, the court may in lieu of or in addition to all or any of the processes aforesaid direct that the act required to be done may be done so far as practicable by the decree holder or some other person appointed by the court at the cost of the judgment debtor, and upon the act being done the expenses incurred may be ascertained in such manner as the court may direct and may be recovered as if they were included in the decree. ஒரு ஒப்பந்தத்தை அதில் குறித்தபடி நிறைவேற்றுதலுக்கான தீர்ப்பாணை அல்லது ஒரு உறுத்து கட்டளைக்கான ஒரு தீர்ப்பாணையானது கீழ்ப்படியப்படாமல் இருக்கிற போது நீதிமன்றம் மேற்சொல்லப்பட்ட நீதிமுறை கட்டளைகள் அனைத்திற்கும் அல்லது அவற்றில் எவற்றிற்கும் பதிலாக அல்லது அவற்றுடன் கூடுதலாக நடைமுறைக்கு இயன்ற அளவில் செய்ய வேண்டுறுத்தப்பட்ட அந்த செயலை தீர்ப்பாணை பெற்றவரால் அல்லது நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு நபரால் தீர்ப்பு கடனாளியின் செலவில் செய்யப்படலாம் என்று உத்தரவிடலாம். அந்த செயல் செய்யப்பட்டதற்கு ஏற்பட்ட செலவுகள் நீதிமன்றம் உத்தரவிடலாகும் முறையில் கண்டறியப்பட்டு அவை தீர்ப்பாணையில் சேர்க்கப்பட்டிருந்தார் போன்றே வசூலிக்கப்படும். சோ இப்ப வந்துட்டு இந்த டிகிரி ஆர்டர் கொடுத்து அதை அவங்க ஒபே பண்ணல அப்படின்ற போது அந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆகும் பாத்தீங்களா, அதை வந்துட்டு ஜட்மெண்ட் டேட்டாரோட அமௌண்ட்ல இருந்து தான் கழிப்பாங்க. அவங்கதான் அது லைபிள் கொடுக்கணும் அப்படின்றத. சப்போஸ் ஏதாவது அமௌண்ட் வித்து கொடுக்குறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்றாங்க அப்படின்னா சேல் பண்ணும்போது ஸோ இந்த அமௌண்ட்டையும் அதுல இருந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஒரு யூஸ்வலா என்னது ஒரிஜினல் டிஜிட்டல் அமௌண்ட்ல என்ன அமௌண்ட் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை தான் வந்துட்டு வசூலிக்கணும். அதாவது ஹேஸ் டு பி கலெக்டட் ஃப்ரம் தி ஜட்மெண்ட் டேட்டர் இன் கேஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். இல்லையா, அட்டாச்மெண்ட் நம்ம விற்கிறோம்னா கூட அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு மீதிய ஜட்மெண்ட் டேட்டருக்கு நம்ம கொடுத்துருவோம். பட் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் செலவாகி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த அமௌண்ட்டையும் டிடெக்ட் பண்ணிப்பாங்க. as though it will be given equal importance as though it has been included in the decree itself. Explanation. For the removal of doubts, it is hereby declared that the expression the act required to be done covers prohibitory as well as mandatory injunctions. சந்தேகங்களை நீக்குவதற்காக இதன் மூலம் விளம்பகை செய்யப்படுவதாவது செய்ய வேண்டுவன என்ற சொல் தடையுறுத்த கட்டளை மற்றும் செயலுறுத்து கட்டளைகளை உள்ளடக்கும். ரெண்டு இன்ஜெக்ஷனையுமே வந்துட்டு அது இன்க்ளூட் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன். A. A person of little substance erects a building which renders uninhabitable a family mansion belonging to B. A, in spite of his detention in prison and the attachment of his property, declines to obey a decree obtained against him by B and directing him to remove the building. The court is of opinion that no sum realizable by the sale of A's property would adequately compensate B for the depreciation in the value of his mansion.
B may apply to the court to remove the building and may recover the cost of such removal from A in the execution proceedings. இது அப்படியே நான் தமிழ்ல வாசிக்கிறேன். அ என்கிற வசதியற்ற ஒரு நபர் ஒரு கட்டடம் கட்டுகிறார். அந்த கட்டடம் ஆ என்பவருக்கு சொந்தமான மாளிகையில் யாரும் குடியிருக்க முடியாமல் தடை செய்கிறது. ஆவை சிறையில் இருத்தி வைத்திட்ட போதிலும் மற்றும் அவரது சொத்தை பற்றுகை செய்திட்ட போதிலும் அ என்பவருக்கு எதிராக அவருடைய கட்டடத்தை அகற்றுவதற்கு உத்தரவிடும் ஆ பெற்ற தீர்ப்பாணைக்கு அ கீழ்ப்படிய மறுக்கிறார். நீதிமன்றம் அ உடைய சொத்தினை விற்பதனால வசூலாகும் தொகை எதுவும் ஆவின் மாளிகையின் மதிப்பு குறைந்து விட்டதற்கு போதுமான நஷ்டஈடு ஆகாது என்று கருதுகிறது. ஆகையால் ஆவால் கட்டப்பட்ட கட்டடத்தை அகற்றுவதற்கு ஆ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் மற்றும் நிறைவேற்றுகை நடவடிக்கைகளில் ஆவிடமிருந்து அத்தகைய அகற்றுதலுக்கான செலவு தொகையையும் ஆ வசூலிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. பி வந்துட்டு ஒரு மேன்ஷன் வச்சிருக்காங்க. ஏ வந்துட்டு ஒரு சின்ன அவங்க வந்து இஸ் நாட் தட் மச் வெல் டு டூ. ஸோ வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க. ஓகேவா? அந்த பில்டிங் கட்டுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோட மேன்ஷனுக்கு யாரும் வர முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லாஸ் வந்து பிக்கு ஆயிடுது இல்லையா? கேஸ் ஃபைல் பண்றாங்க. எக்ஸிகியூஷன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிவில் பிரிசன்ல அடைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அட்டாச்மெண்ட்டும் பண்றாங்க ப்ராப்பர்ட்டி. ஆனா அப்போ கூட அந்த ஆர்டரை வந்துட்டு ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க. கோர்ட் என்ன ஒப்பீனியன் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் இஃப் தி ப்ராப்பர்ட்டி இஸ் சோல்டு, ஓகேவா, அந்த அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை சேலே பண்ணினா கூட அதுல வர்ற அமௌண்ட் வந்து இவங்களுக்கு காம்பன்சேஷனா ஈக்குவேட் பண்ண முடியாது. இது ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ரிமூவ் தி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அந்த ஏ கட்டின பில்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பிக்கு பழைய மாதிரி நார்மல் பழைய முன்னாடி இருந்த மாதிரியே சிச்சுவேஷன் வந்துட்டு ப்ரிவேல் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஏ கட்டின பில்டிங்கை ரிமூவ் பண்றதுக்காக எக்ஸ்பென்சஸை ஏ கிட்ட இருந்து தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 33. Discretion of court in executing decrees for restitution of conjugal rights. Notwithstanding anything in Rule 32, the court either at the time of passing a decree against a husband for the restitution of conjugal rights or at any time afterwards may order that the decree shall be executed in the provided in this rule. மனவாழ்வு உரிமைகளை மீட்டு தருவதற்காக தீர்ப்பாணைகளை நிறைவேற்றுகையில் நீதிமன்றத்தின் விருப்பம். 32வது விதியில் என்ன கூறப்பட்டிருப்பினும் நீதிமன்றம் ஒன்று கணவனுக்கு எதிராக மனவாழ்வு உரிமைகளை மீட்டு தருவதற்கான தீர்ப்பாணையை பிறப்பிக்கும் சமயத்தில் அல்லது பிற்பாடு எந்த சமயத்திலும் அந்த தீர்ப்பாணை இந்த விதியில் வகை செய்யப்பட்ட முறையில் நிறைவேற்றப்படுதல் வேண்டும் என்று கட்டளையிடலாம். அதாவது இந்த ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி அந்த டிகிரியை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். எது 32ல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணாம இப்ப இந்த 33ல சொல்ல போற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்ல where the court has made an order under subrule 1, it may order that in the event of the decree not being obeyed within such period as may be fixed in this behalf, the judgment debtor shall make to the decree holder such periodical payments as may be just, and if it thinks fit, require that the judgment debtor shall to its satisfaction secure to the decree holder such periodical payments. நீதிமன்றம் 1வது விதியின்படி ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிற போது இதன் பொருட்டு குறிப்பிடப்படும் காலத்திற்கு தீர்ப்பாணைக்கு கீழ்ப்படிந்து நடக்காத போது தீர்ப்பு கடனாளி தீர்ப்பாணை பெற்றவருக்கு நியாயமானதாக இருக்கலாகும் காலத்தில் மற்றும் நீதிமன்றம் தக்கதென கருதினால்தான் திருப்திப்படும்படியாக அத்தகைய காலத்தில் தொகையை செலுத்துவதாக தீர்ப்பாணை பெற்றவருக்கு உத்தரவாதம் தருதல் வேண்டும் என்று நீதிமன்றம் கடனாளிக்கு உத்தரவிடலாம். ஸோ ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிகிரியை ஒபே பண்ணாத போது ஜட்மெண்ட் டேட்டர் முடிஞ்சா அட்லீஸ்ட் பீரியாடிக்கல் பேமெண்ட்ஸ் ஆகவா இது வந்துட்டு அவங்க டிகிரி ஹோல்டருக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம். ஓகேவா? இல்லைன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ள நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். The court may from time to time vary or modify any order made under subrule 2 for the periodical payment of money, either by altering the times of payment or by increasing or diminishing the amount, or may temporarily suspend the same as to the whole or any part of the money so ordered to be paid, and again revive the same, either wholly or in part as it may think just. 2வது உள்விதியின்படி ஒவ்வொரு கால அளவிலும் பணத்தை செலுத்துவதற்காக நீதிமன்றத்தால் இடப்பட்ட கட்டளை எதையும்
செலுத்த வேண்டிய காலங்களை மாற்றுவதன் மூலம் அல்லது தொகையை அதிகப்படுத்துதல் மூலம் அல்லது குறைத்தல் மூலம் அப்போதைக்கப்போது மாறுதல் செய்யலாம். அல்லது அவ்வாறு செலுத்தப்படுவதற்கு கட்டளையிடப்பட்ட பணம் முழுவதையும் அல்லது அதன் பகுதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் மற்றும் அது நியாயம் என கருதும் அந்த கட்டளைக்கு முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மீண்டும் புத்துயிர் கொடுக்கலாம். இப்போ சப்ரூல் 2ல இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணலாம் பீரியடுக்குல, அதாவது 3 months ஒன்ஸ் வந்துட்டு 10,000 rupees பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பே பண்றாங்க அப்படின்னா, அதே மாதிரி சப்ரூல் 3ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சப்ரூல் 2ல ஒரு ஆர்டர் இருக்கும்போது கோர்ட்டுக்கு பவர் இருக்கு, தேவைப்படும் போது டைம் டு டைம் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு மாடிஃபை பண்றதுக்கோ இல்லைன்னா அந்த டைம் பீரியட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை மாடிஃபை பண்றது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 months ஒன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அதை வந்துட்டு மந்த்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைன்னா 6 months ஒன்ஸா நீங்க மாத்துங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா இப்போ 2 months ஒன்ஸ் 10,000 கொடுக்குறத 2 months ஒன்ஸ் 15,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு கொடுக்க வேண்டாம்னு நிறுத்தி வைக்கலாம். இல்லைன்னா திருப்பி ரிவைவ் பண்ணி திருப்பியும் ஒரு பீரியடிக்கலா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா மாடிஃபிகேஷன்ஸ் டைம் பீரியட்லயும் சரி அமௌண்ட்லயும் சரி செய்யறதுக்கான பவர் வந்து கோர்ட்டுக்கு இருக்கு அப்படின்றாங்க. Any money ordered to be paid under this rule may be recovered as though it were payable under a decree for the payment of money. So ஒரு சிவில் சூட் ரெக்கவரி ஆஃப் மணிக்காக நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல டிக்ரிட்டல் அமௌண்ட்டை எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்ல ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்லயும் நம்ம கிளைம் பண்ண முடியும். இந்த விதியின்படி செலுத்தப்படுவதற்கு கட்டளையிடப்பட்ட பணம் எதுவும் பணம் செலுத்தத்துக்கான ஒரு தீர்ப்பாணையின்படி செலுத்தப்பட வேண்டியது போன்று வசூலிக்கப்படலாம். Rule 34. Decree for execution of document or endorsement of negotiable instrument. Where a decree is for the execution of a document or for the endorsement of a negotiable instrument and the judgment debtor neglects or refuses to obey the decree holder may prepare a draft of the document or endorsement in accordance with the terms of the decree and deliver the same to the court. ஆவணம் எழுதி கொடுப்பதற்கான அல்லது செலாவணி சீட்டின் மீது மேற்குறிப்பு எழுதுவதற்கான தீர்ப்பாணை. ஒரு தீர்ப்பாணையானது ஆவணம் எழுதி கொடுப்பதற்கானதாக அல்லது செலாவணி சீட்டின் மீது மேற்குறிப்பு எழுதுவதற்கானதாக இருந்து தீர்ப்பு கடனாளி தீர்ப்பாணைக்கு கீழ்ப்படிவதில் அசட்டை செய்கிறார் அல்லது மறுக்கிறார் என்றுள்ள போது தீர்ப்பாணை பெற்றவர் தீர்ப்பாணையில் குறிப்பிடப்படுபவைகளுக்கு கிணங்க அந்த ஆவணத்தின் அல்லது மேற்குறிப்பின் வரைவை தயார் செய்து அதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். ஸோ வந்துட்டு இப்போ ஆப்பனன்ட் பார்ட்டி ஒரு டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்ட்டோ இல்லைன்னா வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சைன் பண்ணணும், என்டோர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் இல்லை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணணும்னு இருக்குதுன்னா அவங்க அதை செய்யாம விடுறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது அவங்க வெறும் சைன் மட்டும் பண்ண வேண்டியதுக்கான இப்போ வந்து அவங்க வந்து ஒரு சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ணி தரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம சேல் டீட்டை நம்ம ரெடி பண்ணி கோர்ட்ல நம்ம சப்மிட் பண்ணலாம். The court shall thereupon cause the draft to be served on the judgment debtor together with notice requiring his objections to be made within such time as the court fixes in this behalf. ஸோ இதை வந்து கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிராஃப்டை ஜட்மெண்ட் டேட்டர் கிட்ட கொடுத்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸோட இந்த டிராஃப்டை கொடுப்பாங்க, ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பேரில் நீதிமன்றம் அந்த வரைவை இதன் பொருட்டு நீதிமன்றம் குறிப்பிடும் ஒரு காலத்திற்குள் தீர்ப்பு கடனாளியினுடைய ஆட்சேபனைகள் எவையேனும் இருப்பின் அவற்றை தெரிவித்திட ஒரு அறிவிப்புடன் சேர்த்து அவருக்கு சார்பு செய்யும்படி தெரிவித்தல் வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் சப்ரூல் 3. Where the judgment debtor objects to the draft, his objections shall be stated in writing within such time, and the court shall make such order approving or altering the draft as it thinks fit. தீர்ப்பு கடனாளி அந்த வரைவை ஆட்சேபிக்கிற போது அவருடைய ஆட்சேபனைகள் எழுத்து மூலம் நீதிமன்றம் தக்கதென கருதும் காலத்திற்குள் உரைத்தல் வேண்டும். தான் தக்கதென கருதுகிற வகையில் நீதிமன்றம் அந்த வரைவுக்கு ஒப்புதல் அளித்தோ அல்லது அதை மாற்றியோ கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். ஸோ இப்போ வந்துட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்காக தான் இருந்ததுன்னா ரைஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் சப்ரூல் 2ல கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ ஜட்மெண்ட் டேட்டர் ஏதோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷன் வேலிடா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த டிராஃப்ட்ல என்னென்ன கரெக்ஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் செய்வாங்க கோர்ட்ல. Sub-Rule 4. The decree holder shall deliver to the court a copy of the draft with such alterations as the court may have directed upon the proper stamp paper if a stamp is required by the law for the time being in force,
and the judge or such officer as may be appointed in this behalf shall execute the documents so delivered. தீர்ப்பானை பெற்றவர் அவ்வப்போது அமலில் உள்ள சட்டத்தால் முத்திரைத்தாள் கோரப்பட்டால் உரிய முத்திரைத்தாளின் மீது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கலாகும் மாறுதல்கள் எவையேனும் இருப்பின் அவற்றுடன் வரைவின் ஒரு நகலை எழுதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தல் வேண்டும். நீதிபதி அல்லது இதன் பொருட்டு நீதியால் நியமிக்கப்பட்ட அலுவலர் அவ்வாறு ஒப்புவிக்கப்பட்ட ஆவணத்தை நிறைவேற்றி கொடுத்தல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு இல்லையா டிராஃப்ட். இப்போ டிகிரி ஹோல்டர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா தேவைப்படுற இடத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல இல்லைன்னா நார்மல் ஷீட். ஓகே, நார்மல் ஷீட் யூஸ்வலா வராது. எக்ஸிக்யூட் டாக்குமெண்ட் எல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர்ல. அதுல இந்த டிராஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, என்னென்ன கரெக்ஷன்ஸ் சொல்லியிருந்தாங்களோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் அதை ஜட்ஜ் அப்ரூவ் பண்ணியிருந்தாரோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கேரி அவுட் பண்ணிட்டு கோர்ட்லயோ இல்லைன்னா எதுக்காவது ஒரு ஆபீசர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ணணும். சோ தட் அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக. ஓகேவா? The execution of a document or the endorsement of a negotiable instrument under this rule may be in the following form. CD, judge of the court of, or the case may be for AB in a suit by EF against AB, and shall have the same effect as the execution of the document or the endorsement of the negotiable instrument by the party ordered to execute or endorse the same. இந்த விதியின்படி ஒரு பத்திரத்தை எழுதி கொடுத்தல் அல்லது செலாவணி சீட்டின் மீது மேற்குறிப்பை எழுதுதல் பின்வரும் படிவத்தில் இருக்கலாம். அதாவது நீதிமன்றத்தின் நீதிபதியாக என்பவரால் என்பவருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட உரிமை வழக்கில் வுக்காக மற்றும் அதை எழுதி கொடுக்க அல்லது அதில் மேற்குறிப்பை எழுத எந்த தரப்பினருக்கு கட்டளையிடப்பட்டதோ அந்த தரப்பினரால் பத்திரத்தை எழுதி கொடுத்ததை அல்லது செலாவணி சீட்டின் மீது மேற்குறிப்பு எழுதி கொடுத்ததை போன்ற அதே விளைவை கொண்டிருக்கும். சோ இப்ப இந்த டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா இது எப்படின்னா இப்ப அந்த பார்ட்டியே டைரக்டா அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லைன்னா டாக்குமெண்ட்டையோ எக்ஸிக்யூட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இப்ப இந்த கோர்ட்ல எக்ஸிக்யூட் பண்ற டாக்குமெண்ட்டையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஈக்குவல் தான். இது வந்துட்டு அதே மாதிரிதான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன அதோட மதிப்போ அதே மதிப்பு தான் இதுக்கும். இப்ப அவங்களே பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க பண்ணலன்றதுனால தானே இப்போ நம்ம வந்துட்டு டிராஃப்ட் சப்மிட் பண்ணி நம்ம வாங்குறோம். சோ அதுக்கும் அதே மதிப்பு தான் கொடுப்பாங்க. Sub-rule 6A, where the registration of the document is required under any law for the time being in force, the court or such officer of the court as may be authorized in this behalf by the court shall cause the document to be registered in accordance with such law. அவ்வப்போது அமலில் உள்ள சட்டம் எதனாலும் பத்திரம் பதிவு செய்யப்பட வேண்டப்பட்டிருக்கும் போது நீதிமன்றம் அல்லது நீதிமன்றத்தால் இதன் பொருட்டு அதிகாரம் அளிக்கப்பட்ட நீதிமன்றத்தின் அலுவலர் அத்தகைய சட்டத்திற்கு இணங்க அந்த பத்திரம் பதிவு செய்யப்பட செய்வித்தல் வேண்டும். அதாவது இப்ப வந்து சப்போஸ் அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்ல இருக்கிற ஆபீசர் வந்துட்டு அந்தக்கான ஸ்பெசிபிக் ஆபீசர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, where the registration of the document is not so required but the decree holder desires it to be registered, the court may make such order as it thinks fit. ஸோ எந்த நேரத்துல அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம் கிடையாதோ ஆனா வந்து டிகிரி ஹோல்டர் என்ன சொல்றாரு அது ரெஜிஸ்டர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோர்ட்ல இருந்து ஆர்டர் பிறப்பிக்கலாம். அவ்வாறு ஆவண பதிவு செய்ய வேண்டப்படாதிருந்து ஆனால் தீர்ப்பானை பெற்றவர் அது பதிவு செய்யப்பட விரும்புகிற போது நீதிமன்றம் அது தக்கதென கருதும் கட்டளையை பிறப்பிக்கலாம். Where the court makes any order for the registration of any document, it may make such order as it thinks fit as to the expenses of registration. ஸோ இப்போ வந்துட்டு கோர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை பத்தி ஏதாவது ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பென்சஸ் தொடர்பாகவும் அவங்க அந்த ஆர்டர்ல ப்ரொவிஷன்ஸ் சேர்ப்பாங்க. நீதிமன்றம் ஆவணம் எதையும் பதிவு செய்வதற்கான கட்டளை எதையும் பிறப்பிக்கிற போது பதிவு செய்வதற்கான செலவுகள் குறித்து அது தக்கதென கருதும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். Rule 35. Decree of immovable property. That a decree is for the delivery of any immovable property, possession thereof shall be delivered to the party to whom it has been adjudged or to such person as he may appoint to receive delivery on his behalf, and if necessary by removing any person bound by the decree who refuses to vacate the property. அசையா சொத்திற்கான தீர்ப்பானை. ஒரு தீர்ப்பானையானது நிலம் போன்ற அசையா சொத்து எதையும் ஒப்படைப்பதற்குரியதாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிற போது
அந்த சொத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவரிடம் அல்லது அவர் சார்பாக சொத்தை பெறுவதற்காக அவர் நியமிக்கும் நபரிடம் அந்த சொத்தை ஒப்படைத்தல் வேண்டும். தீர்ப்பாணைக்கு கட்டுப்பட்ட நபர் சொத்தினை காலி செய்ய மறுக்கின்ற போது அவரை அப்புறப்படுத்தி சொத்தை எடுத்து கொடுத்தல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு ஒரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா செக்ஷன் 35 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையா சொத்து. ஓகே, இப்ப நம்ம ஒரு பிளாட்டோ இல்லைன்னா வீடோ அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம மைண்ட்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்துட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டர் டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க. டிகிரில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணோம் கார்த்திகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படின்னா எக்ஸிகியூஷன் பண்ணும்போது அந்த பொசிஷனை அந்த டிகிரி ஹோல்டருக்கு எடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டு தி பர்சன் இன்ஸ்டெட் ஆஃப் டிகிரி ஹோல்டர் அவர் வந்துட்டு யாரைனா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அதை ரிசீவ் பண்றதுக்கு அவங்க கிட்ட நம்ம அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது அந்த பிரெமிசஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வக்கேட் பண்ணிட்டு பொசிஷனை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, Subrule 2, where a decree is for the joint possession of immovable property, such possession shall be delivered by affixing a copy of the warrant in some conspicuous place on the property and proclaiming by beat of drum or other customary mode at some convenient place the substance of the decree. ஒரு தீர்ப்பாணையானது அசையா சொத்தை கூட்டாக ஒப்படைப்பதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது அத்தகைய சொத்தை அந்த சொத்தின் ஏதாவது ஓர் எடுப்பான இடத்தில் கட்டளையின் ஒரு நகலை ஒட்டுவதன் மூலம் அல்லது அந்த தீர்ப்பாணையின் விவரத்தை ஏதாவது வசதியான ஒரு இடத்தில் தமுக்கடித்து அறிவிப்பதன் மூலம் அல்லது வேறு வழக்கமான முறையினால் பிரகடனப்படுத்துவதன் மூலம் எடுத்துக் கொடுத்தல் வேண்டும். ஸோ ஜாயிண்டா வந்துட்டு இப்போ பொசிஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அந்த ப்ராப்பர்ட்டியோட பிளேஸ் எங்கேயா கான்ஸ்பிகுவஸ் நல்ல பிரமாணமா தெரிகிற இடத்துல நோட்டீஸ் ஒட்டியோ, அப்படி இல்லை அப்படின்னா தண்டோரா போட்டோ, இல்லைன்னா வேற என்னென்ன மரபு வழியான வழிகள் இருக்கோ அதன் மூலியமா அந்த டிகிரியில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்லி அந்த இடத்த வாங்கி கொடுக்கணும். Where possession of any building or enclosure is to be delivered and the person in possession being bound by the decree does not afford free access, the court through its officers may, after giving reasonable warning and facility to any woman not appearing in public according to the customs of the country, to withdraw, remove or open any lock or bolt or break open any door or do any other act necessary for putting the decree holder in possession. கட்டடம் அல்லது மூடிய வளாகம் எதனையும் எடுத்து கொடுக்கப்படவிருக்கும் போது அதனை ஒப்படைக்க வேண்டிய அந்த கட்டடம் அல்லது வளாகத்தில் இருக்கும் நபர் தீர்ப்பாணைகளினால் கட்டுப்பட்டிருந்தும் தடையில்லாது உள்ளே நுழைய இடம் அளிக்காத போது நீதிமன்றம் தன்னுடைய அலுவலர்கள் மூலம் நாட்டின் வழக்கங்களுக்கு இணங்க வெளியில் முகங்காட்டாத பெண் எவரும் அங்கிருந்து சென்றுவிட நியாயமான முன்னெச்சரிக்கை மற்றும் வசதி அளித்த பின்பு பூட்டு அல்லது தாழ்பால் எதையும் அகற்றலாம் அல்லது திறக்கலாம் அல்லது கதவு எதையும் உடைத்து திறக்கலாம் அல்லது தீர்ப்பாணை பெற்றவரை அந்த கட்டடம் அல்லது வளாகத்தில் வைப்பதற்காக அவசியமான வேறு செயல் எதையும் செய்யலாம். அதாவது இப்ப வந்து ஒரு பில்டிங்க பொசிஷன் இருக்கிறாங்க, ஓகேவா, அந்த ஜட்மெண்ட் டேட்டார் வந்துட்டு இஸ் பவுண்ட் பை தி டிகிரி இல்லையா, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, டிகிரிக்கு ஒபே பண்ணாம அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்க. ஓகே, சோ இப்ப அவங்க வந்துட்டு இந்த முகம் காட்டா பெண்கள் சொல்லுவாங்க, பதாஷின் விமன், ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது கஸ்டமரி லா படி அவங்க வந்து வெளியில வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடக்கு, அதாவது ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸா இந்த மாதிரி நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சஃபிஷியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் பிளேஸ ஹேண்ட் ஓவர் பண்றது, பொசிஷனை டிகிரி ஹோல்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்றது. அப்படி இல்லைன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் தாழ்பால் திறக்கிறது, அப்புறம் வந்துட்டு உடைக்கிறதுக்கு அதுவே என்ன வேணாலும் பண்ணி அந்த பொசிஷனை எடுத்து டிகிரி ஹோல்டருக்கு கொடுக்க முடியும். இல்ல வேற என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சும் டிகிரி ஹோல்டர் அந்த இடத்துல பொசிஷன்ல வைக்க முடியுமோ அது எல்லா ஆக்டியுமே வந்துட்டு ப்ராப்பரா பண்ணலாம். PV Jose versus Kanikamal 2000 case. In an execution of decree for possession, the occupier of property makes an objection which he had already raised and was dismissed by trial court. The decision thereon has become final. Such objection is to be dismissed on ground of res judicata. ஸோ ஒரு பொசஷன் சம்பந்தமான டிகிரியில இந்த ஆக்குபையர், அதாவது அந்த இடத்த அவர் விட்டுட்டு போகணும் ஆக்சுவலா டிகிரி ஹோல்டருக்கு, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா
அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாரு. அந்த அப்ஜெக்ஷனை அவர் ஏற்கனவே கோர்ட்ல ரைஸ் பண்ணி தட் வாஸ் ரிஜெக்டட். ஓகேவா? சோ புதுசா திருப்பியும் அந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் பவுண்ட் பை ரிஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. B.N. Bagdev versus M.D. Bhagwat. Notice to occupant is not necessary in law, though it may be desirable where possible so as to eliminate the possibility of any fraudulent or collusive transaction of taking of mere paper possession. The occupant or the owner sometimes even do not come to know of it. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஆக்குமெண்ட்டை காலி பண்றது சொல்றதுக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. பட் ஹவவர் இது எதுக்காக நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல ஃப்ராடுலண்டாலாம் ஆர்டர் வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல இது வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 36. Decree for delivery of immovable property when in occupancy of tenant. Where a decree is for the delivery of any immovable property in the occupancy of a tenant or other person entitled to occupy the same and not bound by the decree to relinquish such occupancy, the court shall order delivery to be made by affixing a copy of the warrant in some conspicuous place on the property and proclaiming to the occupant by beat of drum or other customary mode at some convenient place the substance of the decree in regard to the property. அதாவது இப்ப வந்துட்டு நம்ம ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி டெலிவரி ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் டிகிரியில இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த டிகிரி அந்த பிளேஸ் இஸ் பீங் ஆக்குபைட் பை தி டெனன்ட் அப்படின்ற போது என்ன ஆகும் அப்படின்றதுதான் இந்த ரூல் 36ல சொல்றாங்க. அசையா சொத்து குத்தகைதாரரிடம் இருக்கும் போது அதனை ஒப்புவிப்பதற்கான கட்டளை. ஒரு தீர்ப்பாணையானது ஓர் அசையா சொத்தின் ஒரு குத்தகைதாரரிடமிருந்து அல்லது சுவாதீனத்தை பெற்றிருக்க உரிமையுடைய மற்றும் அத்தகைய சுவாதீனத்தை விட்டுவிட தீர்ப்பாணையினால் கட்டுப்படாத வேறு நபரிடமிருந்து அத்தகைய அசையா சொத்து எதுவும் ஒப்படைக்கப்படுவதாக இருக்கின்ற போது நீதிமன்றம் அந்த சொத்தில் ஏதாவது ஒரு எடுப்பான இடத்தில் கட்டளையின் ஒரு நகலை ஒட்டுவதன் மூலமும் அந்த சொத்தினை பொறுத்து தீர்ப்பானின் சாராம்சத்தை ஏதாவது வசதியான ஒரு இடத்தில் தமுக்கடித்தல் அல்லது வழக்கமான வேறு முறையில் பிரகடனப்படுத்துவதன் மூலமும் ஒப்படைப்பதற்கு கட்டளையிடுதல் வேண்டும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டெனன்ட் இருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து என்னோட ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு டெனன்ட்டை விட்டுருக்கேன் அந்த வீட்டில். ஓகே, இப்போ கோர்ட் டிகிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஒருத்தங்க. ஓகே, ஸோ டிகிரி ஹோல்டர். ஸோ இதுல வந்து நான் ஜட்மெண்ட் டேட்டா இப்போ என்ன பண்ணோம், அந்த டெனன்ட் காலி பண்ணி அவங்களா விட்டுட்டு போகணும் இல்லையா? பட் அவங்க காலி பண்ணல அப்படின்ற போது அந்த டெனன்ட்டுக்கும் அந்த கேஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த டிகிரி இஸ் நாட் தி டெனன்ட் இஸ் நாட் பவுண்ட் பை த டிகிரி. ஸோ இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த டிகிரியோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ப்ராமினென்டான பிளேஸ்ல அஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் மாதிரி காலி பண்ணிடுங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஆல்ரெடி வேற ஒருத்தருக்கு டிகிரி ஆயிடுச்சு, எக்ஸிகியூஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திட்டு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்கணும். Rule 37. Discretionary power to permit judgment data to show cause against detention in prison. Notwithstanding anything in these rules, where an application is for the execution of a decree for the payment of money by the arrest and detention in the civil prison of a judgment debtor who is liable to be arrested in pursuance of the application, the court, instead of issuing a warrant for his arrest, issue a notice calling upon him to appear before the court on a day to be specified in the notice and show cause why he should not be committed to the civil prison, provided that such notice shall not be necessary if the court is satisfied by affidavit or otherwise that with the object or effect of delaying the execution of the decree, the judgment debtor is likely to abscond or leave the local limits of the jurisdiction of the court. சிறையில் வைத்தலை எதிர்த்திட தீர்ப்பு கடனாளியை அனுமதிப்பதற்கான அதிகாரம். இந்த விதிகளில் என்ன கூறப்பட்டிருப்பினும் ஒரு விண்ணப்பமானது அந்த விண்ணப்பத்தை தொடர்ந்து கைது செய்யப்படுவதற்கு உள்ளாக்கத்தக்க தீர்ப்பு கடனாளியை கைது செய்தல் மற்றும் உரிமையியல் சிறையில் அடைத்து வைத்தல் மூலம் பண செலுத்தத்துக்கான ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கானதாக இருக்கிற போது நீதிமன்றம் அவரை கைது செய்வதற்கு உடனடியாக பிடிக்கட்டளை பிறப்பிப்பதற்கு பதிலாக அறிவிப்பில் குறித்துரைக்கப்பட வேண்டிய நாளில் நீதிமன்றத்தின் முன்பு முன்னிலையாகி தான் ஏன் உரிமையியல் சிறைக்கு அனுப்பப்படக்கூடாது என்பதற்கு காரணம் காட்டுமாறு அவருக்கு ஒரு அறிவிப்பை அனுப்புதல் வேண்டும். வரம்புரையாக தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதை தாமதப்படுத்தும் நோக்கத்துடன் அல்லது தாமதம் உண்டாகும் விளைவுடன்
தீர்ப்பு கடனாளி அநேகமாக தலைமறைவாக கூடும் அல்லது நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லையிலிருந்து வெளியேறக்கூடும் என்ற அபிடவிட்டின் மூலம் அல்லது வேறு விதமாக நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் அத்தகைய அறிவிப்பு அவசியம் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிவில் இப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்கள வந்து நம்ம எக்ஸிகியூஷன்ல என்னென்னலாம் பண்ணுவோம், சிவில் பிரிசன்ல அடைக்கிறதுக்கும் இருக்கு இல்லையா. ஸோ சிவில் பிரிசன்ல அடைக்கணும் அப்படின்னா ஜெனரல் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது. பட் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணாம அந்த ஜட்மெண்ட் டேட்டாரை இந்த தேதியில நீ கோர்ட்ல அப்பியர் ஆகி யூ டெல், நீ வந்துட்டு சொல்லு எதனால உன்னை வந்து நான் சிவில் பிரிசன்ல அடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியும். ஓகேவா. ஆனா ப்ரொவைடட் இருந்து ப்ரொவிசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிகிரி ஹோல்டர் அப்ளை பண்றாங்களா, டிகிரி ஹோல்டர் அப்ளை பண்ணி தானே இதை பண்ண முடியும். ரூல் 11ல நம்ம வந்து பார்த்துப்போம். ரூல் 11(1)ல வந்து ஓரல் அப்ளிகேஷனே இருக்கு. டிகிரி ஆன அன்னைக்கே வந்துட்டு நம்ம வாரண்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி நம்ம ஜட்ஜு கிட்ட ரெக்வஸ்ட் அப்ளிகேஷன் ஓரல் அப்ளிகேஷன் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ சப்போஸ் அந்த பர்சன் வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க, இந்த டிகிரியை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டிலே பண்ற அந்த டைப்ல அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, இல்லைன்னா அந்த கோர்ட்டோட ஜுரிஸ்டிக்ஷனை விட்டு வெளியில எங்கன்னா போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றத அபிடவிட் மூலியமா தெரியப்படுத்துறோம். அப்படின்னா if the court is convinced that there are chances that the judgment data may escape or may abscond from the jurisdiction of the court அப்படின்ற போது that show cause notice is not necessary. டைரக்டாவே வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணிடலாம். Subrule 2. Where appearance is not made in obedience to the notice, the court shall, if the decree holder so requires, issue a warrant for the arrest of the judgment data. தீர்ப்பு கடனாளி அறிவிப்புக்கு கீழ்ப்படிந்து முன்னிலையாகாமல் இருக்கிற போது நீதிமன்றம் தீர்ப்பாணை பெற்றவர் அவ்வாறு கோரினால் தீர்ப்பு கடனாளியை கைது செய்வதற்கு ஒரு பிடி கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். ஸோ இந்த நோட்டீஸ் கொடுத்தோம், அவங்க வந்து அப்பியர் ஆகல அப்படின்னா, அந்த ஜட்மெண்ட் டேட்டா அப்பியர் ஆகல அப்படின்ற பட்சத்துல டிகிரி ஹோல்டர் கேட்டுக்கிட்டா, ஓகேவா, இஃப் ஹீ சோ ரெக்வயர்ஸ், இஃப் ஹீ சோ அப்ளைஸ், இஷ்யூ அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணலாம் ஜட்மெண்ட் டேட்டா மேல. Rule 38. Warrant for arrest to direct judgment data to be brought up. Every warrant for the arrest of a judgment data shall direct the officer entrusted with its execution to bring him before the court with all convenient speed unless the amount which he has been ordered to pay together with the interest thereon and the cost, if any, to which he is liable be sooner paid. இப்ப வந்துட்டு கைது செய்யறாங்க இல்லையா, அதுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் என்னன்றதா சொல்றாங்க. கைது செய்வதற்கான பிடிக்கட்டளையில் தீர்ப்பு கடனாளியை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கு உத்தரவிடுதல். தீர்ப்பு கடனாளியை கைது செய்வதற்காக பிறப்பிக்கப்படும் பிடிக்கட்டளையில் தீர்ப்பு கடனாளியை கைது செய்து கூடுமான வரையில் விரைவில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க பிடிக்கட்டளை அனுப்பப்பட்டிருக்கும் அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவிடுதல் வேண்டும். தீர்ப்பு கடனாளி செலுத்துவதற்காக கட்டளையிடப்பட்டிருக்கும் கடன் தொகை, வட்டி மற்றும் செலவு தொகையை அவர் முன்னதாக செலுத்தாத போது மட்டுமே அவ்வாறு பிடிக்கட்டளையை பிறப்பிக்க வேண்டும். ஸோ ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றாங்கன்னா, வாரண்ட் இஷ்யூ பண்ணணும்னா உடனே அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன பண்ணும், உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணும். பட் இதுக்குள்ள இந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணி ஏதாவது டேட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்குள்ள அந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணலைன்னா மட்டும்தான் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. Rule 39. Subsistence allowance. No judgment debtor shall be arrested in execution of a decree unless and until the decree holder pays into court such sum as the judge thinks sufficient for the subsistence of the judgment debtor from the time of his arrest until he can be brought before the court. உணவு படித்தொகை. தீர்ப்பு கடனாளி உரிமையியல் சிறையில் வைக்கப்படும் போது அவரது உணவுக்கு போதுமானது என்று நீதிபதி கருதும் தொகையை தீர்ப்பாணை பெற்றவர் நீதிமன்றத்தில் செலுத்தாத வரையில் ஒரு தீர்ப்பாணை நிறைவேற்றத்திற்காக தீர்ப்பு கடனாளியை கைது செய்தல் கூடாது. நல்லா பாத்துக்கோங்க. இப்ப வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க சிவில் பிரிசன்ல அடைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் டிகிரி ஹோல்டர் தான் வந்துட்டு பேர் பண்ணணும். ஓகே. ஸோ ஜட்ஜு சொல்ற அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணாத வரைக்கும் அவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, வாரண்ட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஓகே. Where a judgment debtor is committed to the civil prison in execution of a decree, the court shall fix for his subsistence such monthly allowance as he may be entitled to according to the scales fixed under section 57, or where no such scales have been fixed,
as it considers sufficient with reference to the class to which he belongs. ஒரு தீர்ப்பானை நிறைவேற்றுகைக்காக தீர்ப்பு கடனாளி ஒருவர் உரிமையியல் சிறைக்கு அனுப்பப்படும் போது 57வது பிரிவின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு இணங்க அவருக்கு உரிமையுடைய மாதாந்திரப்படியை நீதிமன்றம் நிர்ணயித்தல் வேண்டும். அல்லது அத்தகைய அளவுகள் எவையும் நிர்ணயிக்கப்படாத போது அவர் சிறையில் எந்த வகுப்பில் வைக்கப்படுவாரோ அந்த வகுப்பை குறிப்பில் கொண்டு அதற்கு போதுமானது என்று கருதும் தொகையை நீதிமன்றம் நிர்ணயித்தல் வேண்டும். ஸோ ஜெயில எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பிரிசன்னா கூட அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அலவன்ஸ் மாதிரி, படி மாதிரி. ஸோ அவங்களோட தேவைகளுக்கு ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ஜட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி எந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்க செக்ஷன் 57 படி ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா அவங்க எந்த கிளாஸ் ஜெயில், இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில், செகண்ட் கிளாஸ் ஜெயில் அப்படிலாம் இருக்கீங்களா, எந்த கிளாஸ் ஜெயில அவங்கள வந்துட்டு வைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற இன்மேட்ஸ்க்கு எவ்வளவு கொடுப்பாங்களோ அதே அமௌண்ட்டை இவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஜட்ஜ் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். The monthly allowance fixed by the court shall be supplied by the party on whose application the judgment debtor has been arrested by monthly payments in advance before the first day of each month. நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் மாதாந்திரப்படியானது எந்த தரப்பினரின் விண்ணப்பத்தின் பேரில் தீர்ப்பு கடனாளி கைது செய்யப்பட்டாரோ அந்த தரப்பினர் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுக்கு முன்னர் பணத்தை செலுத்துதல் வேண்டும். அதாவது இப்போ நான் தான் டிகிரி ஹோல்டர் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன், ஜட்மெண்ட் டேட்டர் அப்ஸ்காண்ட் ஆயிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சிவில் பிரிசன்ல வைக்க சொல்லி அப்ளை பண்ணிட்டு வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க சிவில் பிரிசன்ல வச்சிருக்காங்க. ஓகேவா, மந்த்லி என்ன அமௌண்ட் நான் கொடுக்கணும், அலவன்ஸ் என்ன அவங்க என்டைட்டில் அப்படின்றத ஜட்ஜ் சொல்றாங்களோ அது சப்ரூல் 2ல சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை எவ்ரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மந்த், அதாவது ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடியே நான் கொடுக்கணும். அதாவது 30th 29th நான் வந்து கொண்டு போயிட்டா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் செஞ்சிடணும். ஓகேவா, பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு சிவில் பிரிசன்ல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கும் செலவு. ஓகே, Subrule 4. The first payment shall be made to the proper officer of the court for such portion of the current month as remains unexpired before the judgment debtor is committed to the civil prison, and the subsequent payments shall be made to the officer in charge of the civil prison. முதல் செலுத்தத்தை தீர்ப்பு கடனாளி உரிமையியல் சிறைக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னர் நடப்பு மாதத்தில் எந்த பகுதி முடிவடையாது இருக்கிறதோ அந்த பகுதிக்காக நீதிமன்றத்தின் உரிய அலுவலரிடம் செலுத்துதல் வேண்டும். தீர்ப்பு கடனாளி சிறையில் வைக்கப்பட்ட பின்னர் செலுத்தப்பட வேண்டிய உணவு படி எதையேனும் இருப்பின் அதனை உரிமையியல் சிறையின் பொறுப்பை கொண்டுள்ள அலுவலரிடம் செலுத்துதல் வேண்டும். ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 15th அன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 டேஸ்க்கான இது இருக்கு பாத்தீங்களா, அந்த 15 to 30 அதை வந்து யார்கிட்ட பே பண்ணிடணும்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருக்கிற ஆபீசர் கிட்ட நம்ம பே பண்ணிடணும். ஓகேவா, கன்சர்ன் ஆபீசர் கிட்ட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுவெல்லாம் வந்துட்டு அந்த சிவில் பிரிசன்ல இருக்க ஆபீசர் இன்சார்ஜ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும் செகண்ட் மந்த்ல இருந்து. Sums disbursed by the decree holder for the subsistence of the judgment debtor in the civil prison shall be deemed to be cost in the suit, provided that the judgment debtor shall not be detained in the civil prison or arrested on account of any sum so disbursed. உரிமையியல் சிறையில் இருக்கும் தீர்ப்பு கடனாளியின் உணவுக்காக தீர்ப்பாணை பெற்றவரால் செலுத்தப்பட்ட தொகைகள் உரிமை வழக்கின் செலவு தொகைகளாக கணக்கில் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகைக்காக தீர்ப்பு கடனாளியை உரிமையியல் சிறையில் அடைக்கவோ அல்லது கைது செய்யவோ கூடாது. அதாவது இந்த அமௌண்ட் இப்ப வந்து நம்ம செலவு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா டிகிரி ஹோல்டர் ஜட்மெண்ட் டேட்டர் மேல, ஸோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு காஸ்ட் ஆஃப் தி சூட்ல வந்து காஸ்ட் ஆர்டர் பண்றீங்களா அதுல வந்துட்டு கணக்குல கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி செலவு பண்ண காஸ்டால அவங்க வந்து சிவில் பிரிசன்க்குலாம் அனுப்ப முடியாது. Rule 40. Proceedings on appearance of judgment debtor in obedience to notice or after arrest. When a judgment debtor appears before the court in obedience to a notice issued under Rule 37 or is brought before the court after being arrested in execution of a decree for the payment of money, the court shall proceed to hear the decree holder and take all such evidence as may be produced by him in support of his application for execution, and shall then give the judgment debtor an opportunity of showing cause why he should not be committed to the civil prison. தீர்ப்பு கடனாளி அறிவிப்புக்கு கீழ்ப்படிந்து அல்லது கைது செய்யப்பட்ட பின்பு முன்னிலையாவதன் பேரில் நடவடிக்கைகள். தீர்ப்பு கடனாளி 37வது விதியின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு கீழ்ப்படிந்து நீதிமன்றத்தின் முன்பு முன்னிலையாகிற போது அல்லது பண செலுத்தத்திற்கான தீர்ப்பானை நிறைவேற்றுகையின் மூலம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற போது நீதிமன்றம் தீர்ப்பானை பெற்றவரை விசாரணை செய்ய முற்படுதல் வேண்டும் மற்றும்
நிறைவேற்று மனுவுக்கு ஆதாரமாக அவரால் முன்னிலைப்படுத்தப்படும் சாட்சியம் அனைத்தையும் எடுத்தல் வேண்டும் மற்றும் அதன் பின் தீர்ப்பு கடனாளிக்கு அவர் ஏன் உரிமையில் சேரையில் அனுப்பக்கூடாது என்பதற்கு காரணம் காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பினை அளித்தல் வேண்டும். ஸோ ரூல் 37ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து instead of giving warrant directly, issuing warrant directly, he can be asked to appear before the court on a particular date and to show cause why he should not be committed to the prison அப்படின்றத நம்ம ரூல் 37ல பார்த்தோம். ஸோ அவங்க அப்பியர் ஆகி ஏன் அவங்க வந்து ஜெயில அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை பத்தி. ஸோ இப்போ அந்த மாதிரி அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள அவங்க கிட்ட இருந்து ஏதாவது எவிடன்ஸ் இருக்குன்னாவோ இல்லைன்னா அவங்க தரப்பை வந்துட்டு கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சஃபிஷியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹஸ் டு பி கிவன் டு ஹியர் தம். கேட்டுட்டு அது அவங்க கிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். உங்களையே வந்துட்டு ஜெயில சிவில் பிரிசன்ல அடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Pending the conclusion of the inquiry under Subrule 1, the court may in its discretion order the judgment debtor to be detained in the custody of an officer of the court or release him or on his furnishing security to the satisfaction of the court for his appearance when required. ஸோ அந்த சப்ரூல் 1ல சொன்ன அந்த விசாரிக்கிறோம் பாத்தீங்களா, கோர்ட்ல கூப்பிட்டு இன்கொயரி பண்றோம்ல, அந்த இன்கொயரி முடியாம அதாவது ஆர்டர் எதுவும் ஃபர்தரா பாஸ் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அது பெண்டிங் இல்லையா. ஸோ பெண்டிங்ல இருக்கும்போது தி ஜட்மெண்ட் எய்தர் கேன் பி ஹெல்ட் இன் கஸ்டடி, அங்க இருக்கிற பிரிசன்லயே வந்துட்டு அவங்கள பிரிசனோ இல்ல கோர்ட் ப்ரிமிசஸ்லயோ வந்துட்டு கஸ்டடியிலேயே இருக்க சொல்லி சொல்ல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதாவது தேவையான பாண்ட் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இல்லைன்னா செக்யூரிட்டி பனிஷ் பண்ணிட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணவும் சொல்லலாம். தேவைப்படும் போது கோர்ட்ல வந்து நீங்க அப்பியர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றதுக்காகவும் நம்ம சொல்ல முடியும். Rule 3. Upon Subrule 3. Upon the conclusion of the inquiry under Subrule 1, the court may, subject to the provisions of section 51 and to the other provisions of this code, make an order for the detention of the judgment debtor in the civil prison and shall in that event cause him to be arrested if he is not already under arrest, provided that in order to give the judgment debtor an opportunity of satisfying the decree, the court may, before making the order of detention, leave the judgment debtor in the custody of an officer of the court for a specified period not exceeding 15 days or release him on his furnishing security to the satisfaction of the court for his appearance at the expiration of the specified period if the decree be not sooner satisfied. ஒன்றாவது உள்விதியின்படி விசாரணை முடிவடைந்ததன் பேரில் நீதிமன்றம் 51வது பிரிவின் வகைமுறைகளுக்கும் இந்த சட்டத்தின் மற்ற வகைமுறைகளுக்கும் உட்பட்டு தீர்ப்பு கடனாளியை உரிமையியல் சிறையில் இருத்தி வைப்பதற்காக ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். அவர் ஏற்கனவே கைதாகாது இருந்தால் அவரை கைது செய்யும்படி செய்தல் வேண்டும். சப்போஸ் வந்துட்டு இந்த இன்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்ரூல் 2ல வந்துட்டு இன்கொயரி சொல்றாங்க இல்லையா, அது வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே கஸ்டடியிலே கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்ல அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா. வரம்புரையாக தீர்ப்பு கடனாளி தீர்ப்பாணையின்படி நடந்து கொள்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பதன் பொருட்டு தீர்ப்பு கடனாளியை உரிமையில் சிறையில் அடைப்பதற்கு உத்தரவிடுவதற்கு முன்னர் தீர்ப்பு கடனாளியை 15 நாட்களுக்கு மேற்படாத ஒரு கால அளவிற்கு நீதிமன்றத்தின் ஒரு அலுவலரின் பாதுகாவலில் விட்டு வைக்கலாம். அதாவது அவங்களுக்கு ஒரு அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஜட்மெண்ட் டேட்டாக்கு, அந்த டிகிரியில என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி ஆக்ட் பண்றதுக்காக. ஓகேவா. ஸோ அதனால கோர்ட் ஆபீசர் யாரோடையாவது கஸ்டடியில ஒரு 15 டேஸ் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தீர்ப்பாணை அந்த கால அளவுக்கு முன்னதாக தீர்க்கப்படவில்லை என்றால் குறித்துரைக்கப்பட்ட 15 நாட்கள் கால அளவு முடிவடையும் போது அவர் முன்னிலையாவதற்கு நீதிமன்றம் திருப்திப்படும்படியான வகையில் அவர் பிணையம் ஒன்றை எழுதி கொடுப்பதன் பேரில் அவரை விடுதலை செய்யலாம். சப்போஸ் அப்பவும் வந்து 15 டேஸ்ல அவர் அந்த ஜட்மெண்ட் டேட்டா டிகிரியில சொல்லியிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணல, ஒபே பண்ணல அப்படின்ற போது செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ண சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணலாம். A judgment debtor released under this rule may be rearrested. அவரை வந்துட்டு இந்த விதியின்படி விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பு கடனாளி ஒருவர் மீண்டும் கைது செய்யப்படலாம். ஓகேங்களா. அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இப்ப செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தேவைப்படும் போது இல்ல அவங்க அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க, ஏதாவது ஒரு ஜென்யூன் ரீசன் இருக்குது அப்படின்ற போது கண்டிப்பா திருப்பியும் அவங்கள ரீஅரெஸ்ட் பண்ண முடியும். When the court does not make an order of detention under Subrule 3, it shall disallow the application and if the judgment debtor is under arrest, direct his release.
நீதிமன்றம் மூன்றாவது உள்விதியின்படி சிறையில் அடைப்பதற்கான ஒரு கட்டளையை பிறப்பிக்காத போது அது நிறைவேற்று மனுவை தள்ளுபடி செய்தல் வேண்டும் மற்றும் தீர்ப்பு கடனாளி கைதானவராக இருந்தால் அவரை விடுதலை செய்ய உத்தரவிடுதல் வேண்டும். ஸோ சப்ரூல் 3 படி சப்போஸ் அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆர்டரை வந்துட்டு அவங்க கொடுக்கல, எக்ஸிகியூஷன் பண்றதுக்கான ஒரு ஆர்டரை கொடுக்கல அப்படின்னா அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா, எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், அதை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த ஜட்மெண்ட் டேட்டாவையும் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேவா? So in a lecture we have seen from rules 31 to 40. Rest of the rules we will see it in next lecture. Thank you.